உங்க பேருக்கா? காந்திமதி. உங்களுக்கு பார்வை தெரியாது? தெரியாது. இது யாருக்கா? இது என் பையன் சார். பொன்னர் சார். பொன்னர் எத்தனாவது படிக்கிறா? 5ஆம் வகுப்பு சார். 5ஆம் வகுப்பு. இப்ப தம்பிக்கு பார்வை தெரியாதா? ஆமா சார். பார்வைக்கு இப்ப போய் செக் பண்ணதுல வந்து, அதாவது ஒரு சின்ன வயசுலயே போய் செக் பண்ணதுக்கு இப்போ ஒரு 10 வயசு ஆகட்டும்னு சொன்னாங்க. இப்ப போய் செக் பண்ணதுல வந்து 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா பார்வை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். கருவிழி ஒட்டி இருக்குது சார். ஓ சரி. அந்த வெளிய எடுத்து நரம்பு சரி பண்ணா வரும். உங்களுக்கு பார்வை சின்ன வயசுல இருந்தே கிடையாது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே. பார்வை எல்லாம் எப்படி பிள்ளைய பாத்துக்கிறீங்க? அது பாத்துக்கிறோம் சார், கஷ்டப்பட்டு தான் சார் பாத்துக்கிறோம். இப்ப வந்து தம்பியை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருக்கோம். மறுபடியும் இந்த பார்வை வர்றதுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா தம்பியை கூடவே வச்சுக்கலாம்னு ஐடியா சார். பார்வை வந்துச்சுன்னா. பார்வை வரும்னா நம்ம அதுக்கு பண்ணலாம். கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்காங்க சார். ஆர்கெஸ்ட்ரா போங்க. ஆர்கெஸ்ட்ரா போய் பாடுவீங்களா? ஆமா சார். சும்மா ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். இன்னுமே கை கொடுங்கக்கா. இன்னுமே ரொம்ப அருமையா பாடுறீங்க. இப்ப என்கிட்ட இருந்து என்ன உதவிக்கா உங்களுக்கு தேவை? அதான் தம்பிக்கு கொஞ்சம் அதை நான் பண்ணிடுறேன், கண்டிப்பா பண்ணிடுறேன். இப்ப உங்க தொழிலுக்கு என்ன தேவை? என் தொழிலுக்கு வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி விடணும் சார். ஊதுபத்தி சொந்தமா வாங்கி கொடுத்தா நீங்க இப்ப வித்துருவீங்க. நீங்க எப்படி விற்பீங்கக்கா? பையனுக்கும் கண்ணு தெரியல, உங்க வீட்டுக்காருக்கும் கண்ணு தெரியாது. தான் ட்ரெயின்ல போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அது நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா செய்வீங்களா? நீங்க போய் விற்பீங்களா? நான் போக முடியாது, வீட்டுக்காரு போவாரு. இங்க நாங்க இவங்க ஏதாவது உதவி இருந்தா போய் வாங்கிட்டு வருவாங்க. ஏதாவது அங்கங்க கொடுக்குற அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் போய் வாங்கி வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். சரி, இப்ப நான் உங்களுக்கு பத்தி வாங்கி தந்துட்டு போறேன். என்ன உங்க வீட்டுக்காரரு ட்ரெயின்ல போய் பாப்பாருங்கிறீங்க. அதனால கண்டிப்பா அவர் அந்த தொழிலை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அவர் ஏன்னா முதலாவே நானே எடுத்து தரேன், உங்களுக்கு சொந்தமாவே உங்களுக்கு எடுத்து தரேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. தம்பிக்கும் கண்ணுக்கு என்னங்கிற ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்ப்போம். அது ஒரு ரிப்போர்ட்லாம் நீங்க கொடுங்க. நம்ம அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கிறத கேட்போம். கேட்டுட்டு இது நடக்கும், நல்லபடியா இது இருக்கும் அப்படின்னாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அதுக்கு என்ன செய்யணுமோ நம்ம கண்டிப்பா செய்வோம். சரியாக்கா? இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. கவலைகள்ங்கிறதே இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறந்து போய். பிள்ளைக்கு எந்த ஒரு பிள்ளைக்கு இப்படி இருந்தா எந்த ஒரு தாய்க்குமே அது கஷ்டம் தான். உனக்கு எப்படினாலும் சரி பண்ணிடலாங்கிற உங்களோட எண்ணம் ஏக்கம் எனக்கு உங்கள்கிட்ட பேசுறப்பே தெரியுது. வழி நீங்க பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படாதீங்க சரியா? கண்ணு இல்லைனாலும் கடவுள் உங்களுக்கு மன தைரியத்தை நிறைய கொடுத்துருக்காரு. அந்த தைரியத்துலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அந்த தைரியத்தை என்னைக்குமே விடாதீங்க சரியாக்கா? கண் கலங்க கூடாது, கண்ணை தொலைங்க, எல்லாம் சரியாகும் சரியா? கவலைகள்ங்கிறது என்னைக்குமே எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. கவலைகள் மட்டும் என்ன நிரந்தரமா இருந்துட போதா என்ன? உண்மையா இல்லையா? ஏதாவது நிரந்தரம் இந்த உலகத்துல இருக்கா? கிடையாது. அப்ப கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? நிரந்தரமாகாது. அதையும் நம்ம எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணிடுமோ சரி பண்ணி விட்டுருவோம். சரியாக்கா? ஆல் தி பெஸ்ட். கை கொடுங்க.